கிரெடிட் ஸ்கோர்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எங்கேயோ லோனுக்கு அப்ளை பண்ணதில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இன்கேஸ் இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு ரீதிங்க். எஸ், என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு ஹோம் லோனுக்காக வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு நல்ல வேலை தான் அண்ட் நல்ல சம்பளமும் கூட. ஸோ வீட்டு லோனுக்காக அப்ளை பண்ணும்பொழுது அவனுக்கு அந்த பேங்க்லேருந்து லோனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்னடா ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ளே வந்துட்டு அவங்க வேற ஒரு லோன் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லோனில் ஒரு மாதம் இஎம்ஐ வந்து அவங்க தெரியாமல் மறந்துட்டாங்க. அதனால் அந்த லோனை கட்ட முடியல. அண்ட் அது கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க முன்னாடி அடுத்த மாதமே அதை வந்து பே பண்ணிடுறாங்க, இல்லை அந்த மந்த் சம்திங் போல் பே பண்ணிடுறாங்க. அண்ட் இது அவங்களோட சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இதனால் ஒரு பர்டிகுலர் பேங்க்லேருந்து, பேங்க்கில் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, அந்த பர்டிகுலர் பேங்க்லேருந்து இவங்களோட அந்த ஹோம் லோனுங்கிறத ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் என்ன அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் தான் உங்களோட ஃபினான்ஷியல் ரெப்புடேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டிசைட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை எப்படி ஒரு 5 பவர்ஃபுல் டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பவர்ஃபுல் டிப்ஸை வச்சு உங்களோட சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் அப்படி இன்க்ரீஸ் ஆன சிபில் ஸ்கோரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல சிபில் ஸ்கோர் சில பேர் ஏற்றிருப்பாங்க, அந்த உடனே வந்து அவங்க ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு மறுபடியும் பயங்கர ட்ராப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆன சிபில் ஸ்கோரையும் எப்படி ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு டீகோட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்துட்டு பே யுவர் பில்ஸ் ஆன் டைம். உங்களோட பில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டான டைமில் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உங்களோட பில்லிங் டைமுக்கு என்றைக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பில்லிங் டைமு ஒரு 10 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பணத்தை கட்டியிருக்கணும் அப்படின்னா அந்த 10 தேதிக்கு முன்னாடினா ஒரு 8 நாள் 8, 7 அந்த டைம்லேயே கட்டி முடிச்சிருங்க. லாஸ்ட் டே வரைக்கும் அதை வச்சுட்டு இருக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கிரெடிட் பியூரோ அப்படின்னு இருக்காங்க, அவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணுறது தான் அவங்களோட கம்ப்ளீட் வேலையை. அதாவது இவங்க ப்ராப்பரான டைமிங்கில் ப்ராப்பராக எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல் பேமெண்ட் அவங்க பண்ணுறாங்களா, அண்ட் மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட் டைமில் வந்து நிறைய கிரெடிட் கார்டு அவங்க அப்ளை பண்ணுறாங்களா, அண்ட் நிறைய லோன்ஸ் பல பேங்க்குங்களில் ரொம்ப ஷார்ட் டைமில் நிறைய லோன்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த கிரெடிட் பியூரோ பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறையும். அண்ட் பல பேருக்கு வந்து தோணலாம், இல்லை நான் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து ஆன் டைமில் நான் பண்ணிடுறேன், பட் இந்த ஃபுல் பேமெண்ட் சொல்கிறீங்களே அதை நான் ஃபுல் பேமெண்ட்லாம் பண்ணதில்லை, எப்போவுமே அந்த மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கலாம், அதை நான் பே பண்ணிகிட்டு இருக்கேன், பட் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதையே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லா மாதமும் மினிமம் பேலன்ஸாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்கள் மேலே அந்த கிரெடிபிலிட்டிங்கிறது குறை தான் செய்யும். அண்ட் இதுவும் உங்களோட சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த முழு பணத்தை பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த மாதத்துக்கு மினிமம் பேலன்ஸில் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். பட் மீதி இருக்க கம்ப்ளீட் பணத்துக்கு நீங்கள் நியர்லி 30 to 40% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பே பண்ணுவீங்க. ஸோ 30 to 40% அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 3-4 வட்டிங்கிற கணக்கு உங்களுக்கு வரும். இது வந்து ஸ்பீடு மீட்டர் வட்டிங்கிற அளவுக்கு தான். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அன்அஷ்யூர்டான ஒரு லோன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால 30 to 40% அவங்களால லீகலாக உங்கள் மேலே அந்த வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது பே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பேலன்ஸ் பே பண்ணுங்கள். சில நேரங்களில் முடியாத பட்சம் அந்த மினிமம் பேலன்ஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு மாதம் தான் இஎம்ஐ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அது கொஞ்சம் லெத்தாஜிக்காக எடுத்துப்பாங்க. பட் ஒவ்வொரு மாதம் இஎம்ஐயும் அது நமக்கு ரொம்ப குரூஷியல் தான். ஒவ்வொரு மாதத்தோட நீங்கள் ஏதோ ஒரு மாதம் மிஸ் பண்ணாலும் அது உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். அதனால் கம்ப்ளீட் பேமெண்ட்டை கரெக்டான டைமில் முடிஞ்சால் இஎம்ஐ வந்து ஆட்டோ டெபிட் உங்கள் பேங்க்லேருந்து பண்ணுற மாதிரி கூட நீங்கள் அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஏதோ முறையில் உங்களுக்கு அந்த டைம் லிமிட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இல்லை 2-3 நாளைக்கு முன்னாடியாவது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிற மாதிரி கூட நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ டெபிட் நீங்கள் ஆட்டோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் யூட்டிலைசேஷன். அதாவது ஒரு கிரெடிட் கார்டில் உங்களோட கிரெடிட் கார்டு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட லிமிட் நீங்கள் அதிகபட்சம் 30 to 40% தான். இன்னும் ஐடியலாக சேஃப் சைடுக்கு வந்து 30% மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் 1 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டில் நீங்கள் 30,000 தான் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, அதிக செலவு பண்ணுறீங்க. இது எப்போ வேணாலும் ஒரு ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு அங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அதனால் 30%ங்கிறத மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனாக இருக்கணும். அதுக்கு மேலேயும் யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்ககிட்ட மல்டிபிள் கார்ட்ஸ் இருக்குப்பா, என்கிட்ட ஒரு 5 கார்டு நான் வச்சிருக்கேன், ஒரு லட்சம் சொல்லிட்டு ஒரு 5 கார்டில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 5 லட்சத்துக்கு 30% அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். 1.5 லட்ச ரூபா வந்து நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் 1.5 லட்ச ரூபா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட ஒரே கார்டு தான் இருக்குது, பட் அதில் வந்து நான் ஒரு 60-70,000 வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இதுவும் உங்களோட சிபில் ஸ்கோரை இம்பாக்ட் பண்ணும். அண்ட் இப்போ நம்ம இதை சொன்னோம் அப்படிங்கிறதுனால ஓகே 5 கார்டை வச்சு நம்ம அதிகமாக காசு வாங்கலாம் அப்படின்றதுனால உடனே எல்லா கிரெடிட் அந்த கிரெடிட் கார்ட்ஸ் கம்பெனிக்கும் நீங்கள் உடனே கால் பண்ணி கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து போன ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது குறையும். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்யூர்ட் லோன் வாங்குறதுங்கிறது ஒரு சஜஸ்டபிளான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதில்லை, எங்கேயும் லோனே வாங்கினதில்லை அப்படின்னா நான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கிரெடிட் பியூரோவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட் ஸ்கோருங்கிறதும் இருக்காது, கிரெடிட் ஹிஸ்ட்ரிங்கிறதே உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன செக்யூர்ட் லோனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செக்யூர்ட் லோன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதாவது நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணதுலேருந்து அதுலேருந்து ஒரு எஃப்டி, அதாவது உங்கள் எஃப்டியை பேஸ் பண்ணி ஒரு லோன் வாங்குறது, இல்லை கோல்டை பிளட்ஜ் பண்ணி அதில் ஒரு லோன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லோன் நீங்கள் வாங்கலாம். சின்ன லோன் வாங்கிட்டு அது ஒரு லாங் டைமுக்கு ஒரு 6 மாதம் 9 மாதம் 1 வருஷங்கிற டைமில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கீங்க, அதை ரீபே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோருங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே ஒரு பாயிண்ட் முக்கியமானது, நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செக்யூர்ட் லோன் எடுத்து அது ஒரு ஷார்ட் டைமுக்கு கம்மி அமௌண்ட்டை வாங்கி பே பண்ணுங்க அப்படிங்கிறது. பட் இதான் சாக்கு அப்படிங்கிறதால ரொம்ப அதிக அமௌண்ட்டுக்கு வாங்குறது, கடன் வாங்குறது அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வேண்டாம். நம்ம கம்மி லோனை எடுங்க, ரொம்ப சின்ன அமௌண்ட், மேபி அது ஒரு 50,000 60,000 இல்லை ஒரு 20,000 10,000 30,000 வாடவர் சின்ன அமௌண்ட்டை வாங்கி அதை ஏன் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னா இது கூட நமக்கு அந்த கிரெடிட் பியூரோக்கு வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி போகும். ஸோ இதனால கூட நம்மளோட அந்த உங்களோட சிபில் ஸ்கோருங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 4வது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ கன்வர்ஷன். ஸோ பல பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறாங்க அண்ட் அந்த பில்லிங் வரும்பொழுது ஒரு சும்மா ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். மீதி இந்த 40,000 ரூபாய் வந்து 10,000 அவங்க வந்து அந்த மினிமம் பேலன்ஸில் பே பண்ணுவாங்க whatever. ஸோ மீதி 40,000 வந்து அவங்க இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஎம்ஐ கன்வெர்ட் இன்னைக்கோ ஒரு வாட்டி பண்றீங்க, 2-3 வருஷத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றீங்க, இட்ஸ் ஃபைன். பட் அதை ஆஃப் அண்ட் அடிக்கடி நீங்கள் பண்றீங்க. இஎம்ஐ கன்வர்ஷன்ங்கிறது எந்த பொருளுக்குமே எல்லா பொருளுக்குமே நீங்கள் இஎம்ஐ கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களோட சிபில் ஸ்கோருங்கிறது குறையும். பிகாஸ் நீங்கள் எப்போ இஎம்ஐ கன்வர்ஷன் அடிக்கடி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பணத்தை என்னால் ரீபே பண்ண முடியல, ஸோ ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது விடமாக தான் நமக்கு இந்த கிரெடிட் பியூரோக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே இப்படி தான் போகும். ஸோ அதனால் இஎம்ஐ கன்வர்ஷன் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40,000 கொஞ்சம் பெரிய லோன் இருக்குது, அந்த லோன் என்னால் இப்போ சஸ்டெயின்டாக இப்போ என்னால் அதை அடைக்க முடியல, ரீபே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேசாமல் பர்சனல் லோன் நீங்கள் எடுத்துருங்க. பர்சனல் லோன் எடுத்துகிட்டு அந்த கிரெடிட் கார்டு பில்லை நீங்கள் வந்து அடைச்சிருங்க. பிகாஸ் உங்களுக்கு பர்சனல் லோனு வந்து கிரெடிட் கார்டை விட உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனல் லோனுங்கிறது கிடைக்கும். ஸோ பர்சனல் லோன் எடுத்தாவது அந்த கிரெடிட் கார்டு பில்லை அடைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் லோனை வந்து அந்த கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் அதை ரீபே பண்ணுங்கள். அண்ட் இனிமேட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த இஎம்ஐ கன்வர்ஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபைனலாக 5வது பார்த்தீங்கன்னா ஓவர் டியூ லோன்ஸ். அதாவது சிலர் கிரெடிட் கார்ட்ஸ் பில்லை வந்து நம்ம பேவே பண்ண மாட்டோம், அது ஓவர் டியூ ஆகிட்டு அப்பையும் நம்ம பே பண்ண மாட்டோம். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பில்லை கட்டுறதுக்கு இன்னொரு கார்டு, அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி இதில் பண்ணுறது அண்ட் இந்த பில்லை அங்கி பண்ணுறது, அந்த கிரெடிட் கார்டு வச்சு இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல கிரெடிட் கார்ட்ஸ் வச்சு ரொட்டேஷன்லேயே ஓடிட்டே இருப்பாங்க. அண்ட் இதுவும் பயங்கரமாக உங்களோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறத அடி வாங்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலேயே எந்த கார்டுக்கோ இல்லை எதுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கார்டுக்கான அந்த பில்ஸை இல்லை அந்த டியூ அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ண பாருங்கள். அண்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லோன்ஸை கிளியர் பண்ணுறது, அதை விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுல அன்செக்யூர்ட் லோன்ஸோ இந்த எல்லா அன்செக்யூர்ட் லோனோட ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து அதிகமாக வந்து ரீபே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலையில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோருங்கிறத சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பிகாஸ் இந்த டைமில் நீங்கள் வந்து சிபில் ஸ்கோர் ஏற்றதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். முதல்ல உங்கள் லோன்லேருந்து வெளியில் வாங்க அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் லோனை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் ஏற்றது மட்டும் இல்லாமல் இந்த 5 பவர்ஃபுல் விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா ஏற்றின அந்த உங்களோட சிபில் ஸ்கோரை உங்களால் சஸ்டெயின் அப்படிங்கிறதும் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக நீங்கள் பெரிய பெரிய லோன்ஸ் எது எடுத்தாலுமே உங்களுக்கு முதல் விஷயம் அப்ரூவ் ஆகும், 2வது விஷயம் நல்ல சிபில் ஸ்கோர் வச்சிருக்கும் போது உங்களுக்கு மற்றவங்களோட கம்பேரிட்டிவ் உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயும் உங்களால் அதை
உங்களால் அதை வாங்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோலேருந்து இந்த கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கு, இல்லை ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உடனே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரோ ஒருத்தருக்கு இது தேவைப்படும் அண்ட் இந்த விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க அண்ட் எத்தனை கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அது நீங்கள் எந்த அளவுக்கு ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்க, சிபில் ஸ்கோர் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் எந்த ஒப்பீனியன்ஸை பற்றியும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிற எந்த விஷயத்தையுமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ மறுபடியும் நல்ல ஃபினான்ஷியல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நெக்ஸ்ட் டே அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட்.